வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். "ரெகடிக்க ஆசை" சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க? முத்து நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கு வராம இருக்க, அவங்க அப்பா கேட்டுக்கிட்டு இருக்காரு. "வேலை இருந்துச்சுப்பா, வரலன்னு" முத்து சொல்ல, வீட்டுக்கு வந்து இவ முகத்த பார்க்கறதுக்கு வராமலே இருந்திருக்கலாம்னு நினைச்சிருப்பான் போல, அப்படின்னு விஜயா ரொம்பவே நக்கலா சொல்றாங்க. உடனே முத்து, "ஓஹோ! அதனால தான் அம்மா முகத்த பார்க்க வேணாங்கிறதுக்காக நைட்டு ட்ரெயின் ஓட்டுறதுக்கு நீ கிளம்பிருவியாப்பா?" அப்படின்னு அவங்க அப்பாவ பார்த்து கேட்கிறாரு. விஜயா டென்ஷன் ஆயிடுறாங்க. "அவள விடுறா, நைட் சவாரி எல்லாம் போகாத, போய் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு போ" அப்படின்னு நம்மளே சொல்ல, சரிப்பான்னு ரூம்குள்ள போறாரு முத்து. பின்னாடியே போற மீனா, "ஏங்க வந்து சாப்பிடுங்க வாங்கங்கிறாங்க." "வேணாம், நான் வரும்போது சாப்பிட்டுட்டு தான் வந்தேன்" அப்படின்னு முத்து சொல்ல, எங்கன்னு மீனா கேக்குறாங்க. "எங்கன்னா ஹோட்டல்ல தான்" அப்படின்னு முத்து சொல்ல, "ஏங்க வீட்டுக்கு வர்றீங்களே, அப்புறம் எதுக்கு ஹோட்டல்ல சாப்பிடுறீங்க" அப்படின்னு மீனா கேட்க, "ரொம்ப பசிச்சுது, அதனால சாப்பிட்டேன்." "அது ஒரு குத்தமான்னு" முத்து கேக்குறாரு. "அப்படி இல்லங்க, எதுக்கு தேவையில்லாம வெளியில சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிறீங்க" அப்படின்னு மீனா கேட்க, கோவத்துல இருக்க முத்து, "சரி விடு, இனிமே எவ்வளவு பசிச்சாலும் சாப்பிடாமயே வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல குளிக்கிறதுக்காக போறாரு. அவ கதவு சாத்தத்துக்காக திரும்புறப்போ மீனா மஞ்சப்பையில இருந்து பணத்தை வெளியே எடுத்துட்டு இருக்கத பாக்குறாரு. மீனா பணத்தை எடுத்து மறுபடியும் பார்த்துட்டு பேக்குள்ள வைக்கிறாங்க. எப்படி பணம் கிடைச்சதுன்னு யோசிக்கிறாரு முத்து. கேட்கறதுக்கு அவரோட ஈகோ தடுக்குது. மீனா பணத்தை எடுத்துட்டு ரூமை விட்டு வெளியே வர, முத்து பாத்ரூம்ல போய் கதவை லாக் பண்ணிக்கிறாரு. வெளியே வந்த மீனா, "மாமா, அன்னைக்கு ஒரு மண்டபம் ஆர்டர் எடுக்க போறேன்னு சொன்னேன்ல மாமா, அதுக்கு டெபாசிட் கட்ட போறேன், நான் போயிட்டு வந்துடுறேன் மாமா" அப்படின்னு மீனா சொல்ல, விஜயாவுக்கு தூக்கி வாரி போடுது. "என்னது, டெபாசிட் கட்ட போறாளான்னு? பணம் கிடைச்சிருச்சாம்மா?" அப்படின்னு அண்ணாமலை கேட்க, "ஆ, 2,00,000 கிடைச்சிருச்சு மாமா" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "ரொம்ப சந்தோஷமா, உன் மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும்" அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, "சரிங்க மாமா, நான் போயிட்டு வந்துடுறேன்னு" மீனா சொல்ல, "சரிம்மா, ஜாக்கிரதையா போயிட்டு வான்றாரு." "சரிங்க மாமா, நான் போயிட்டு வரேங்கிற" மீனா கிச்சனுக்கு போய் ஃப்ரிட்ஜ் மேல இருக்க பர்ஸ் எடுத்துட்டு வந்து, "அத்தை, நான் போயிட்டு வந்துடுறேன் அத்தை" அப்படிங்கிறாங்க. "நீ பாட்டுக்கு போயிட்டீன்னா நாங்க எப்படி சாப்பிடுறது" அப்படின்னு விஜயா கேட்க, மீனா நிக்கிறாங்க. "ஏன் இத்தனை நாளா அவ தான் உனக்கு ஊட்டி விட்டாளா" அப்படின்னு அண்ணாமலை கேட்க, "அவ சமைச்சா தானே நாங்க சாப்பிட முடியும்" அப்படின்னு விஜயா சொல்ல, "அத்தை, நான் ஏற்கனவே டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அத்தை" அப்படின்னு மீனா சொல்ல, "அவ வேலையை அவ ஒழுக்கமா தான் செய்யறா, நீ உன் வேலையை சரியா செய்யு" அப்படிங்கிற அண்ணாமலை, "நீ கிளம்புமான்னு சொல்ல, "வரேன் மாமான்னு" சொல்லிட்டு மீனா கிளம்பிடுறாங்க. விஜயா பொறுமிக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு கிடைக்காதுன்னு நினைச்சோம், யா கொடுத்திருப்பா, எப்படி இவ்ளோ பணத்தை ரெடி பண்ணா? சிந்தாமணியோட ஆர்டர் இவ வாங்கியிருப்பாளா? அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் நினைச்சிட்டு கொஞ்சம் முணுமுணுப்பா சொல்லிட, இத கேட்டுட்டு அண்ணாமலை என்னதுன்னு வேகமா திரும்புறாரு. விஜயாவுக்கு திடுக்குன்னு ஆயிடுது. சமாளிச்சுக்கிட்டு வந்து, "என்னங்கன்னு" கேட்க, "யாருக்கோ ஃபோன் பண்ணி சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்தியே" அப்படின்னு அண்ணாமலை கேட்க, "அது பார்வதிக்கு தான். இன்னைக்கு டான்ஸ் கிளாஸ்க்கு லேட்டா வருவேன்னு ஃபோன் பண்ணி சொல்லணும், அதுதான்" அப்படிங்கிற விஜயா அங்கிருந்து போயிட, அண்ணாமலை என்னமோ சரியில்லையேன்ற மாதிரி பாத்துக்கிட்டே போறாரு. அப்போ சிந்தாமணி மண்டபத்துல இருக்காங்க. "கண்ணு, அவளால எல்லாம் முடியாது கண்ணு, அவ வரமாட்டா. 2,00,000 டெபாசிட் கட்டி அதுக்கு மேல பணத்தை போட்டு பூவெல்லாம் வாங்கி அலங்காரம் பண்ற அளவுக்கெல்லாம் அந்த மீனா கிட்ட பணம் இல்ல கண்ணு. வழக்கம் போல அந்த ஆர்டர் என்கிட்டயே கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு சிறப்பா பண்ணி தரேன்" அப்படின்னு சிந்தாமணி அந்த மண்டப மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு இருக்க, "இல்லம்மா, அந்த பொண்ணுக்கு ஓனர் வேற நல்லா தெரியும், நாம அவசரப்பட்டு ஏதாவது பண்ணினா ஓனர் கிட்ட போய் சொன்னாலும் சொல்லிடுவாங்க. நாம ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருக்கோம், அதுக்குள்ள வர்றாங்களான்னு பார்க்கலாம், வரலன்னா உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன், இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்கு, வெயிட் பண்ணுங்கம்மா" அப்படின்னு மேனேஜர் சொல்ல, "அவ தான் வரமாட்டான்னு சொல்றேன் இல்ல கண்ணு" சிந்தாமணி சொல்ல, "கொஞ்ச நேரத்துல தெரிய தானேமா போகுது" அப்படின்னு மேனேஜர் சொல்ல, "சரி கண்ணு, நான் இப்ப பணத்தோட ரெடியா இருக்கேன், ஒருவேளை அவ்வளோ பணத்தோட வந்தா என்ன பண்ணுவேன்னு" கேக்குறாங்க சிந்தாமணி. "அப்ப யாராவது ஒருத்தரை சாட்சியா வச்சுட்டு 2 பேர் பேரும் எழுதி குலுக்கி போடுவோம், அதுல யார் பேர் வருதோ அவங்களுக்கு தான்" அப்படின்னு மேனேஜர் சொல்ல, "என்ன கண்ணு இப்படிலாம் சொல்றீங்க" அப்படின்னு சிந்தாமணி சலிச்சுக்க, "கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா, இத்தனை வருஷமா உங்களுக்கு எவ்வளவோ ஆர்டர் கொடுத்துருக்கேன், இது அப்படி இல்லம்மா. ஏற்கனவே அந்த மீனா மண்டபத்துல பணம் கிடைக்காம ஓனரை பார்த்து பிரச்சனை எல்லாம் பண்ணியிருக்காங்க, உங்களால அந்த மேனேஜருக்கு வேலையே போயிடுச்சு, அந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது எனக்கும் வந்துருச்சுன்னா" அப்படின்னு மேனேஜர் சொல்ல, "என்ன கண்ணு, ஒரு சின்ன பொண்ணுக்கு போய் இப்படி பயப்படுற" அப்படின்னு சிந்தாமணி உசுப்பி விட, "பயப்படலம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்றேன்" அப்படிங்கிற மேனேஜர் அங்கிருந்து உருண்டு போயிடுறாரு. வேற வழி இல்லாம சிந்தாமணி கார் கிட்ட வர, அவங்க மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து காதுல வச்சு, "சொல்லுங்க மாஸ்டர்"
அப்படின்னு சொல்ல கிச்சனுக்குள்ள வர திருட்டு விஜய அங்கங்கே பாத்துக்கிட்டு சிந்தாமணி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல ஆங்கிறாங்க அவங்க. என்னங்க சொல்லுங்கன்னு கேட்க அந்த மீனா அந்த ஆர்டரை வாங்குறதுக்காக 2,50,000 ரெடி பண்ண வேண்டி இருந்தது இல்ல அப்படின்னு விஜயா சொல்ல ஆமா மாஸ்டர் அதெல்லாம் அவளால கட்ட முடியாது அப்படின்னு சிந்தாமணி சொல்ல வெளியே ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு அதுதான் இல்ல அவளுக்கு பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னு விஜயா சொல்ல என்ன மாஸ்டர் என்ன சொல்றீங்க அப்படின்னு சிந்தாமணி பதட்டமா கேட்க ஆமா எப்படியோ பணத்தை ரெடி பண்ணிட்டா இப்போ மண்டபத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு விஜயா சொல்ல அப்படியா நிஜமாவான்னு சிந்தாமணி கேக்குறாங்க ஆமா கையில ஒரு மஞ்சள் பையில பணத்தை வச்சுட்டு இப்பதான் எடுத்துக்கிட்டு போறா அப்படின்னு விஜயா சொல்ல என்ன மாஸ்டர் நீங்க எதுக்கு அவளை வரவிட்டீங்கன்னு கேக்குறாங்க சிந்தாமணி நான் வேற என்ன பண்ண முடியும் அவளை புடிச்சு கட்டியா போட முடியும் என் வீட்டுக்காரர் வேற வீட்லயே இருக்காரு என்னால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு விஜயா சொல்ல சரி கிளம்பி எவ்வளவு நேரம் இருக்கும்னு சிந்தாமணி கேக்குறாங்க இப்பதான் கிளம்புனா அவ வண்டி எதுவும் எடுத்துட்டு போற மாதிரி தெரியல ஆட்டோல தான் போறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு விஜயா சொல்ல அப்படியா அப்படின்னு யோசனையா சிந்தாமணி கேட்க எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் இதுக்கு மேல நீங்க என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கங்க நான் வைக்கிறேன்னு அங்க ஒரு பார்வை இங்க ஒரு பார்வையா பாத்துக்கிட்டு விஜயா போனை கட் பண்ணிடுறாங்க யோசிக்கிற சிந்தாமணி டேய் சவுந்தர் சேகர் அப்படின்னு கூப்பிட மொத்தம் ஒரு 5 அல்லக்கைங்க அக்கா சொல்லுங்கக்கான்னு வந்து நிக்கிறாங்க அந்த மீனா வீட்டை விட்டு பணத்தோட கிளம்பி வர்றாளாம் இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு அதுக்குள்ள அவங்க வந்துட்டானா இந்த ஆர்டர் நம்ம கைய விட்டு போயிடும் சிந்தாமணி சொல்ல என்னக்கா பண்றதுன்னு ஒரு அல்லக்கை கேக்குது அவ வீட்ல இருந்து கிளம்பிட்டாலாம் ஆட்டோல தான் வருவான்னு நினைக்கிறேன் நீங்க மண்டபத்தை சுத்தி நில்லுங்க அவ பணத்தோட வரக்கூடாது அவ வந்தான்னா அவகிட்ட இருக்க பணத்தை அடிச்சிடுங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல சரிக்கா நாங்க பாத்துக்கிறோம் வாங்கடா அப்படின்னு 5 பேர் அங்க இருந்து போறாங்க 2 வில்லிங்களும் எதிர்பார்த்த மாதிரியே மீனா ஆட்டோல வந்துட்டு இருக்க சிந்தாமணியோட அல்லக்கைங்க 2 பேரும் ஸ்கூட்டில வந்து நிறுத்துறாங்க இடத்துல வந்து நிறுத்திட்டு டேய் இந்த பக்கமா தான் வருவாளா அப்படின்னு ஒரு ஆரஞ்சு ஷர்ட் கேட்க அவ வீட்ல இருந்து இந்த பக்கமா தான் வரணும் எதுக்கும் நல்லா பாரு அவ ஆட்டோல தான் வருவான்னு அக்கா சொன்னாங்க அப்படின்னு ப்ளூ ஷர்ட் சொல்ல ஒரு ஆட்டோ உங்களை கிராஸ் பண்ணுது டேய் அந்த ஆட்டோல தான் போறாளாட்ருக்கு அப்படின்னு ஆரஞ்சு ஷர்ட் சொல்ல ஆமா ஆமாங்குது ப்ளூ ஷர்ட் வாடா வாடா போலாம் அப்படின்னு 2 பேரும் முகத்துல துணியை கட்டிட்டு போறாங்க வண்டி எடுன்னு சொல்ல வண்டி எடுத்துட்டு 2 பேரும் ஆட்டோவை ஃபாலோ பண்றாங்க போ சீக்கிரம் போன பின்னாடி உட்கார்ந்து இருக்கவன் சொல்ல முன்னாடி இருக்கவன் வேகமா ஆட்டோவை ஃபாலோ பண்றான் ஒரு டர்னிங்ல வேற பக்கம் திரும்ப டேய் அங்க பாரு ஆட்டோ அந்த பக்கம் போகுதுன்றான் போடான்னு சொல்ல உடனே ரைட்ல திரும்பி வண்டியை ஓட்டுறான்டால ஆட்டோவுக்குள்ள மீனா ரொம்பவே சந்தோஷமா உட்கார்ந்துருக்க கொஞ்ச தூரம் போன ஆட்டோ நின்னுடுது என்னாச்சுன்னு கேட்க என்னன்னு தெரியலமா ஒரு நிமிஷம் நான் பாக்குறேன் அப்படிங்கிற டிரைவர் ஸ்டார்ட் பண்றதுக்காக பாத்துக்கிட்டு இருக்க டேய் அந்த ஆட்டோ தானே பின்னாடி வண்டியில இருக்கவன் சொல்ல கீழே இறங்குற டிரைவர் கொஞ்சம் இருங்க மேடம் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு ஆட்டோவுக்கு பின்னாடி போக மீனாவும் ஆட்டோல இருந்து கீழே இறங்குறாங்க போன் எடுத்து அக்கா வந்துட்டீங்களான்னு யாருக்கோ கால் பண்ண இதோ வந்துட்டே இருக்கோம் மீனா அப்படிங்கிறாங்க நானும் மண்டபத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் நான் வந்த ஆட்டோ ரிப்பேர் ஆயிருச்சுன்னு மீனா சொல்ல அப்படியா மீனா அப்படின்னு அவங்க கேட்க சரிக்கா நீங்க வந்துருங்க அப்படியே பணத்தை கொடுத்துட்டு மண்டபத்தை பார்த்துட்டு பூ எவ்வளவு தேவைப்படணும் கணக்கெல்லாம் போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு மீனா சொல்ல சரி மீனான்னு அவங்க சொல்ல சரிக்கா வந்துருங்க நான் வந்துடுறேங்கிறாங்க மீனா அடுத்து மீனா அண்ணே இந்தாங்கன்னு பணத்தை கொடுக்க இருங்கம்மா நான் என்னன்னு பாத்துறேன்னு டிரைவர் சொல்றாரு இல்லன்னு பக்கத்துலதான் மண்டபம் நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படிங்கிற மீனா பணத்தை கொடுக்க சரிமான்னு வாங்கிக்கிறாரு மீனா நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க கையில மஞ்சள் பையோட இப்போ வண்டியில போறவங்களுக்கு ரொம்பவே சௌரியமாயிடுது பின்னாடியே மெதுவா ஃபாலோ பண்றாங்க நடந்து போயிட்டு இருக்க மீனா ரைட் ஹேண்ட்ல பைய வச்சிருக்க அப்படியே லைட்டா வண்டியை ஒதுக்கி பைய புடுங்க டேய் அப்படின்னு அதிர்ந்து போய் மீனா பையன் நல்லா கெட்டியா பிடிக்கிறாங்க டேய் சீக்கிரம் புடுங்கிட்டு வாடா அப்படின்னு வண்டி ஓட்டுறவன் வண்டியை லைட்டா நகர்த்திட்டு இருக்க பின்னாடி உட்கார்ந்து இருக்கவன் இறங்கி மீனா கையில இருக்க பேக புடுங்குறான் மீனாவோட மொபைல் பர்ஸ் கீழே விழுந்துடுது டேய் விடு விடு அப்படின்னு அவங்க மஞ்சள் பைய ரொம்ப கெட்டியா புடிச்சிட்டு இருக்காங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கவன் லைட்டா ஒரு யூட்டர்ன் அடிச்சு டேய் வாடா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க 2 பேரும் பையக்காக இழுத்து புடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க டேய் விடு விடுன்னு மீனா கத்த கடைசியில ப்ளூ ஷர்ட் பையோட பணத்தை புடுங்கிட்டு ஓடிட்டு இருக்கான் டேய் வாடா வாடா சீக்கிரம் வாடான்னு டிரைவர் சொல்ல டேய் நில்டான்னு கத்திக்கிட்டே மீனா பின்னாடி ஓடி வர்றாங்க டேய் வாடா வாடான்னு இருந்தால் கத்திட்டு இருக்கான் வாடா சீக்கிரம் வாடா உட்காரு அப்படின்னு சொல்ல ப்ளூ ஷர்ட் ஓடி வந்து உட்காடுறான் அதுக்குள்ள மீனா வந்து அவனை புடிச்சிடுறாங்க டேய் குடுடா அப்படின்னு மீனா புடுங்க அவனை தள்ளி விட்டுட்டு வண்டி வேகமா போயிடுது மீனா தடுமாறி போய் கீழே விழுந்துடுறாங்க கஷ்டப்பட்டு எழுந்திருச்சு டேய் ஐயோ அப்படின்னு கைய புடிச்சிட்டு பின்னாடியே ஓடுறாங்க மீனா கையிலயும் நல்லா அடிபட்டுறது என் பணம் அப்படின்னு மீனா கதறிட்டு இருக்க அப்போ ஒரு ஆட்டோ பக்கத்துல வருது அண்ணே நிறுத்துங்க அது மீனா மாதிரி இருக்கு எதுக்கு அழுதுட்டு இருக்கா என்னாச்சுன்னு தெரியலையே டிரைவர் வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்ல ஆட்டோ நிக்குது
மீனாவோட வேலை செய்யற அக்காக்கெல்லாம் இறங்கி என்னாச்சு மீனா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இறங்கி ஓடி வர்றாங்க. என் பணம் போச்சுக்கா, என் பணத்தை புடுங்கிட்டு போயிட்டாங்கன்னு அழுதுகிட்டே சொல்ல, அழாத மீனா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு அவங்க 2 பேரும் பதட்டமா கேட்க, மண்டபத்துக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அவங்க 2 பேரும் திருடிட்டு ஓடி போயிட்டானுங்க அப்படின்னு மீனா சொல்ல, அச்சோ ஐயோ கடவுளே அப்படின்னு அந்த அக்காங்க 2 பேரும் கூட பதறாங்க. வாங்க வாங்கக்கா, அவனை பிடிக்கலாம் வாங்க அப்படின்னு மீனா ஓட பாக்க, ஐயோ அடிபட்டிருக்கு, ரத்தம் வேற வருது. என்ன 2 பேரும் மீனாவை தடுக்க, ஐயோ என் பணத்தை வேற எடுத்துட்டு போயிட்டாங்கக்கா, பக்கத்துலதான் போயிருப்பாங்க, போய் புடிச்சிடலாம்க்கா அப்படின்னு மீனா சொல்ல, 2 பேரும் ரோட்டை பார்த்துக்கு, எங்க போனாங்க மீனா, யாரையும் காணலையே அப்படின்னு சொல்ல, அக்கா என் பணத்தை திருடிட்டாங்கக்கா, சீதா கஷ்டப்பட்டு ரெடி பண்ண பணம்க்கா, சீதா சீட்டு பணத்தை எடுத்து கொடுத்தா, ஃப்ரெண்டு கிட்டயும் வாங்கி கொடுத்தா கடனா, எப்படியாவது புடிச்சிடலாம் வாங்கக்கான்னு மறுபடியும் ஓட பாக்குறாங்க. ஐயோ மீனா, சொல்லா கேளு மீனா, கையில அடிபட்டிருக்கு, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு மீனா கதற உங்களை மறுபடியும் ஆட்டோவுக்கு கூட்டிட்டு வராங்க 2 அக்காங்களும். முதல்ல என்னன்னு பாப்போம், அப்புறம் பாத்துக்கலாம் வா அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு இருக்க. அக்கா ஒரு பையில போட்டுதான்க்கா எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன், புடுங்கிட்டு போயிட்டானுங்க அக்கா அப்படின்னு மீனா புலம்ப, பாத்துக்கலாம் வா பாத்துக்கலாம், முதல்ல கைய பாக்கலாம் வா அப்படின்னு 2 பேரும் மீனாவை எடுத்து உள்ளர உட்கார வைக்கிறாங்க. அங்க என்னமோ கிடக்கே பாருன்னு சொல்ல, மீனாவோட பர்ஸையும் மொபைலையும் எடுக்க ஒரு அக்கா போடுறாங்க. ஐயோ என் பணம் போச்சு அக்கா அப்படின்னு மீனா அழுதுட்டு இருக்க. முதல்ல ஹாஸ்பிட்டல் போலாம் மீனா, அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மீனாவோட பர்ஸையும் மொபைலையும் எடுத்துட்டு இன்னொரு அக்கா வந்துடுறாங்க. சீக்கிரமா போங்கன்னு ஆட்டோக்காரர்கிட்ட சொல்ல, ஆட்டோ பறக்குது. சிந்தாமணி மண்டபத்து வாசல்லையும் சேர்ல உட்கார்ந்து இருக்காங்க. டேய் டைம் ஆகுதுடா, அவ வந்துட போறா, இவனுங்க சொன்னதை செஞ்சானுங்களா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சிந்தாமணி சொல்லு. அதெல்லாம் கரெக்டா செஞ்சிருவானுங்கக்கா அப்படின்னு அவங்களோட ரெகுலர் அல்லக்கை சொல்லுது. இந்த ஆர்டர் மட்டும் என் கையை விட்டு போச்சுன்னா உங்க மொத்த பேரையும் தொலைச்சிருவேன் ஜாக்கிரதை அப்படின்னு சிந்தாமணி மிரட்டிட்டு இருக்க. முகத்துல கட்டின துணியோட 2 பேரும் வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. முன்னையும் பின்னையும் பார்த்துட்டு அவங்க சிந்தாமணி கால் பண்றாங்க. போன் ஆன் பண்ணி என்னடா ஆச்சுன்னு சிந்தாமணி கேட்க, அக்கா அந்த மீனா கிட்ட இருந்து பணத்தை அடிச்சிட்டோம்க்கா அப்படின்னு ஆரஞ்சு ஷர்ட் சொல்ல, ஆ எங்க கோட்டை விட்டுடுவீங்களோன்னு நினைச்சேன், பரவாயில்லடா கில்லாடிங்களா தான் இருக்கீங்க அப்படின்னு பாராட்ட. பின்னாடி ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு, அதெல்லாம் விட்டுருவோமாக்கா, பணத்தை அடிக்கும்போது நம்ம சேகரை புடிச்சிட்டாக்கா, அவளை கீழே தள்ளி விட்டுட்டு நாங்க பணத்தோட தப்பிச்சிட்டோம் அப்படின்னு ஆரஞ்சு ஷர்ட் சொல்ல, அப்படியா ரொம்ப சந்தோஷம்டா, இந்த மேனேஜர் இன்னும் அவ பணத்தோட வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான், எத்தனை தடவை நான் இவனுக்கு கமிஷன் கொடுத்துருக்கிறேன், இப்ப எனக்கு ஆர்டர் கொடுடா, நான் ஏதோ புதுசா குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான், கேட்டா ஓனர் கேள்வி கேட்பாருங்கிறான், அவ வருவான்னு இன்னும் எதிர்பார்த்துட்டு இருக்கான்னு சிந்தாமணி சொல்ல, அக்கா அவெல்லாம் வரமாட்டாக்கா, அங்க கீழே விழுந்து அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு ஆரஞ்சு சட்டு சொல்ல, நல்லா அழட்டும், எனக்கு இந்த ஆர்டர் மட்டும் போயிருந்தா எனக்கு இந்த தொழில இருக்க மரியாதையே போயிருக்கும், சரி நீங்க யார்கிட்டயும் மாட்டிக்காதீங்கன்னு சிந்தாமணி சொல்ல, ஆ சரிக்கா அப்படின்னு ஆரஞ்சு சட்டு சந்தோஷமா சொல்ல, போனை வச்சிடுறாங்க சிந்தாமணி. இங்க சந்தோஷமா திரும்புற சிந்தாமணி, டேய் பரவாயில்லையடா சொன்னபடி செஞ்சுட்டானுங்க அப்படின்னு சொல்ல, அக்கா நானும் அப்பயே சொன்னேன்லக்கா அப்படின்னு ரெகுலர் அல்லக்கை சந்தோஷமா சிரிக்குது. இனிமே அந்த மீனா இந்த மாதிரி எதுக்கும் ஆசைப்படக்கூடாது வாடா அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ரெகுலர் அல்லக்கை பின்னாடியே போகுது. மத்த 2 அங்க இருந்து தலையாட்டிட்டு பாத்துட்டு இருக்காங்க. உள்ளர வர்ற சிந்தாமணி, ஏங்கன்னு டைம் பாத்தீங்களா, நீங்க சொன்ன நேரம் கூட முடிஞ்சு போச்சு, இன்னும் அந்த பொண்ணை காணோம், அவ வரவும் மாட்டான்னு சிந்தாமணி சொல்றாங்க. அந்த பொண்ணு வரேன்னு சொல்லிட்டு ஏன் வரலன்னு தெரியல அப்படின்னு மேனேஜர் சொல்ல, அவளே 5000க்கும் 10,000க்கும் பொழப்ப ஓட்டுறவ 2.5 லட்சம் ரூபாய முன்பணம் கட்டி இவ்வளவு பெரிய ஆர்டர்லாம் அவளால பண்ண முடியுமா, இதுதான் புது ஆளுங்களெல்லாம் நம்ப கூடாதுன்னு சொல்றது, நான் பல வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், என்ன விட்டுட்டு அவளுக்கு கொடுக்கலான்னு பாத்தீங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அப்படிலாம் இல்லம்மா, ஓனர் சொன்னாருன்னு தானே மேனேஜர் வெளியிறாரு, அதெல்லாம் பரவாயில்ல கண்ணு, நான் ஒண்ணும் நினைச்சுக்கல, நீங்க என்ன பண்ண முடியும், ஓனர் சொல்றது தானே கேட்டாகணும், எனக்கு எந்த கோவமும் இல்ல கண்ணு, இப்பவும் உனக்கு வர வேண்டிய கமிஷன் கரெக்டா வந்துடும், இப்பவும் சொல்றேன் அவ வர மாட்டா அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, வெளியே ஒரு பார்வை பாக்குற மேனேஜர், ஆ நல்லாவே புரியுதுமா, அவங்களே வர்றதா இருந்தாலும் வரவிடாம செய்யறதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிருப்பீங்க அப்படின்னு மேனேஜர் சொல்ல, நான் என்ன செய்ய போறேங்கன்னு, இந்த ஆர்டர் வரணும்னு எனக்கு கடவுள் எழுதி இருந்தா அதை யாராலையாவது தடுக்க முடியுமா என்னன்னு சிந்தாமணி கேக்குறாங்க. இந்த ஆர்டரை நீங்களே எடுத்து பண்ணுங்கம்மா, நான் உங்களுக்கே கொடுக்குறேங்கிறாரு மேனேஜர். இத முன்னாடியே பண்ணிருந்தா எனக்கு இந்த டென்ஷன் குறைஞ்சிருக்கும்ல, தேவையில்லாம என்னை எதிர்த்து நிக்கிறவங்களுக்கும் பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சிந்தாமணி இன்டைரக்டா மிரட்டலா சொல்ல, உங்களை எதிர்த்து நின்னாலே அவங்களுக்கு பிரச்சனை வரத்தானேமா செய்யும், சரிம்மா நான் டாக்குமெண்ட்டை ரெடி பண்றேன் அப்படின்னு மேனேஜர் போக, என்னை தாண்டி யாராவது வந்துட முடியுமான்ற கெத்தோட பாத்துட்டு நிக்கிறாங்க சிந்தாமணி. முத்து வேகமா வந்து காரை நிறுத்திட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஓடி வர்றாரு. எத்தால வந்த நர்ஸ் கிட்ட,
மீனான்னு ஒருத்தவங்கள இங்க அட்மிட் பண்ணிருக்காங்களான்னு கேட்டுட்டே ஓடி வர்றவரு அந்த பூக்கார அக்காவை பார்த்துட்டு, அக்கா என்னாச்சு? மீனா எங்கன்னு கேட்க, மீனா மண்டபத்துக்கு பணம் கொடுக்க வந்துகிட்டு இருந்தா அப்படின்னு அவங்க சொல்ல, ஆமா அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் போனா அப்படின்னு முத்து சொல்ல, வழியில எவனோ ஒருத்தன் மீனா கிட்ட இருந்து பணத்தை திருடி இருக்கான் அப்படின்னு சொல்ல, அப்படியான அதிர்ச்சியா கேக்குறாரு முத்து. ஆமாப்பா, அவளும் விடாம பின்னாடி துரத்திட்டு போயிருக்கா. 2,50,000 ஆச்சே, எப்படி விட முடியும்? ஆனா அவங்க இடிச்சு தள்ளி விட்டுட்டானுங்க. அதுல கீழே விழுந்ததுல மீனா கையில அடிபட்டுருச்சுப்பா. நல்ல வேலை, அப்பதான் நாங்களும் வந்து இறங்கணும். மீனாவை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம். உடனே உனக்கு போன் பண்ணுவேன்னு அந்த அக்கா சொல்லி முடிக்கிறாங்க. சரி, இப்ப மீனா எங்கன்னு முத்து பதட்டமா கேட்க, மீனா உள்ளதான்ப்பா இருக்குன்னு ஒரு இடத்த காமிக்கிறாங்க. மீனா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே முத்து பதட்டமா உள்ளர ஓடி வர, ஏங்க அப்படின்னு முத்துவ வந்து கட்டி பிடிச்சிட்டு அழற மீனா. என் பணத்தை அடிச்சிட்டாங்கன்னு அழறாங்க. சரி சரி உட்காருன்னு பெட்ல உட்கார வைக்கிறாரு முத்து. மீனாவோட ரைட் ஹேண்ட்ல 2 இடத்துல கட்டு போட்டிருக்காங்க. உங்களை உட்கார வச்சு கைய பிடிச்சு பாக்குற முத்து. மீனா உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னு எனக்கு உலகமே ஒரு நிமிஷம் நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு மீனா. கார் எடுத்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. இங்க வந்து சேர்ற வரைக்கும் வேற எதுவுமே தெரியல அப்படின்னு முத்து சொல்ல, பணத்தை திருடிட்டாங்கன்னு தேம்பி தேம்பி அழறாங்க மீனா. சரி சரி அழாத அப்படின்னு கண்ணை தொடச்சு விடுற முத்து. நீ பார்த்து இருக்கிறது இல்லையான்னு முத்து கேக்குறாரு. இல்லங்க, திருடங்க வந்து எங்கிட்ட இருந்து பணத்தை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அழ. நீ கொஞ்சம் கவனமா இருந்திருக்கிறது இல்லையா? எதுக்கு நீ துரத்திட்டு போன? இங்க பாரு கையில இப்ப எப்படி அடிபட்டிருக்கு. வேற எங்கேயாவது அடிபட்டிருக்கா? தலையில எதுவும் அப்படின்னு முத்து மீனாவோட தலையை தொட்டு பார்த்து கேட்க, இல்லங்க அப்படின்னு ரொம்பவே அழ. இங்க பாரு அழாத அழாத, ரொம்ப வலிக்குதா அப்படின்னு கேட்க, இல்லன்ற மாதிரி தலையாட்டிட்டு அழுதுட்டு இருக்காங்க மீனா. என்ன மீனா, நான் சண்டை போட்டதை நினைச்சு அழுவுறியா? நான் ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டேன். சாரி, உன்னை இப்படி பார்க்கும்போது மனசெல்லாம் போட்டு ஏதோ பண்ணுது. சாரி மீனா, அழாத மீனான்னு முத்துவும் அழாத குறையா சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் இல்லங்க, பணம் மொத்தமா போயிடுச்சுன்னு எழறாங்க மீனா. சரி விடு, என்ன பண்றது? ஒன்ன மீறி நடந்துருச்சு. பணம் தானே, போனா திரும்ப சம்பாதிச்சுக்கலாம் மீனா. உனக்கு எதுவும் ஆகாம இதோட போயிடுச்சு பாரு. பணத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாத, பாத்துக்கலாம் அப்படின்னு முத்து சொல்ல, இல்ல அது சீதா சீட்டு போட்டு வச்சிருந்த பணம். அவ ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கடன்லாம் வாங்கி கொடுத்தா. அந்த பணத்தை இப்ப நான் தொலைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு மீனா அழ. சரி புரியுது, சீதா சம்பாதிச்ச பணம்னு நினைச்சு அழுவுற. திருட்டு பசங்க இப்படி பண்ணிட்டாங்களே, உடு, எப்படியாவது நாம அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். நீ அழாதன்னு மறுபடியும் கண்ணு தண்ணியை தொடச்சு விடுறாரு முத்து. இல்லங்க, அவ கல்யாணத்துக்காக சீட்டு போட்டு வச்சிருந்தாங்க. ஃப்ரெண்டு கிட்ட வேற கடன் வாங்கி கொடுத்தா. அந்த பொண்ணு ஏதாவது சாதாரண வீட்டு பொண்ணாதானேங்க இருக்கும். எப்படியோ டெபாசிட் பணம் சீக்கிரம் வந்துரும். சீதா சீக்கிரமா திருப்பி கொடுத்துருவான்னு நினைச்சுதானே அவ கொடுத்துருப்பா. இப்ப நான் எல்லாரையும் ஏமாத்திட்டேன்னு ரொம்பவே அழறாங்க மீனா. மீனா மீனா இங்க பாரு, நீ ரொம்பலாம் இப்படிலாம் யோசிக்காத. இங்க பாரு அழாத. அந்த பணத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். இல்ல வேற எப்படியாவது நாம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். நீ கவலைப்படாத, நான் தான் இருக்கேன்ல. நீ அழாதன்னு முத்து ஆறுதல் படுத்திக்கிட்டே இருக்காரு. நீ ஜாக்கிரதையா வந்துட்டு இல்ல, நீ துரத்தி போனதுல உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணிருப்பேன் சொல்லு. இப்பவே உயிர் பாதி போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு முத்து நடுங்குற குரல்ல சொல்ல, மீனா நிமிர்ந்து அப்பதான் முத்துவ பாக்குறாங்க. எனக்கு மத்தது எதுவும் முக்கியம் இல்ல மீனா, நீ மட்டும் போதும் மீனாங்கிறவரு அவங்களோட முகத்தை நெஞ்சில சாச்சிக்கிறாரு. அப்போ எக்ஸ்கியூஸ் மீன்ட்டு டாக்டர் வர 2 பேரும் பிரிஞ்சு நிக்கிறாங்க. டாக்டர், என் ஒய்ஃப் தான். எப்படி இருக்காங்க டாக்டர்னு கேட்க, பெருசா அடியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நத்திங் டு ஒரி, எலும்புல எல்லாம் எதுவும் பிராக்சர் இல்ல, ரோட்ல விழுந்ததுல கையில கொஞ்சம் தேஞ்சி ஸ்கின் பீல் ஆயிருக்கு, அவ்வளவுதான். காயத்தை கிளீன் பண்ணி ஆயின்மெண்ட் எல்லாம் போட்டாச்சு அப்படின்னு டாக்டர் சொல்ல, டாக்டர் கையில எதுவும் முத்து கேட்க, அந்த அளவுக்கெல்லாம் எதுவும் இல்ல, 10 டேஸ்ல காயமெல்லாம் கம்ப்ளீட்டா சரியாயிடும். 2 நாளைக்கு ஒரு தடவை கட்டை பிரிச்சு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு போங்க. டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறேன், அதை டைமுக்கு கொடுங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல, சரிங்க டாக்டர் சரிங்க டாக்டர்னு கேட்டுட்டு இருந்த முத்து, டாக்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாமா அப்படின்னு கேட்க, இப்பவே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம், கை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம், ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு டாக்டர் சொல்ல, ஓகேங்க டாக்டர் தேங்க்ஸ்ங்கிறாரு முத்து. அடுத்து ஒரு நர்ஸ் வந்து, சார் பில்ல ரிசப்ஷன்ல கட்டிருங்கன்னு ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க, இதுல இருக்க மெடிசின்ஸ் வாங்கிடுங்க சரியானு சொல்ல, அத கையில வாங்கிட்டு சரின்னு தலையாடுறாரு முத்து. மீனா ரொம்பவே வருத்தத்துல உட்கார்ந்துருக்க. மீனா, டாக்டரே சொல்லிட்டாங்கல்ல பெருசா எதுவும் பிரச்சனை இல்லைன்னு, சரியா? பூக்கட்டுற கை இப்படி அடிபட்டுருச்சுன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்காத, ஒரு வாரம் நல்லா ரெஸ்ட் எடு. ஓயாம ஓடிக்கிட்டே இருக்க, பணத்தை நினைச்சு எதுவும் யோசிச்சுட்டு இருக்காத, சரியாயிடும், நான் பாத்துக்கிறேன். நான் பில்ல கட்டிட்டு மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன், தைரியமா இரு, நான் இருக்கிறேன்னு முகத்துல தட்டி கொடுத்து கையை தட்டி கொடுத்து சொல்லிட்டு இருக்காரு முத்து. அழாத, நான் பில் கட்டிட்டு வந்துடுறேன்னு கண்ணை தொடச்சு விட்டுட்டு முத்து வெளியே போறாரு. அண்ணாமலை ஹால்ல உட்கார்ந்து இருக்க முத்து மீனாவை கூட்டிட்டு வர்றாரு.
மீனாவை பார்த்துட்டு அண்ணாமலை பதறி போய் எழுந்து, ஏய் என்ன என்னாச்சு, என்ன கையில கட்டு போட்டிருக்கு அப்படின்னு கேட்க, ஒண்ணும் இல்ல மாமான்னுட்டு இருக்காங்க மீனா. டைனிங் டேபிள்ல உட்கார்ந்திருந்த ரவியும் ஸ்ருதியும் வேகமா எழுந்து வர்றாங்க. ஜி அந்த பக்கம் ரூம்ல இருந்து வர்றாங்க. என்ன மீனா இப்படி கையில கட்டு போட்டிருக்கீங்க, ஒண்ணும் இல்லங்கிறீங்கன்னு ஸ்ருதி கேட்டுட்டு வர்றாங்க. ஒண்ணும் இல்லாமயா கையில இவ்ளோ பெரிய கட்டு போட்டிருக்கீங்க, என்னாச்சு கையில அடிபட்டுருச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்க மீனா கிட்ட பக்கத்துல வர்றாங்க ஸ்ருதி. மீனா அழுதுகிட்டே இருக்க, என்னடா என்னாச்சுன்னு அண்ணாமலையும் ரவியும் முத்துக்கிட்ட கேக்குறாங்க. இந்த சத்தம் கேட்டு ரோகிணி ரூம்ல இருந்து வெளியே வர்றாங்க. பின்னாடியே அவரோட நிழல் அல்ல மனோஜும் வர்றாங்க. என்னடா நடந்திருக்கு, இவ்ளோ நடந்திருக்க மாதிரி இருக்கு, கையில வேற கட்டு போட்டிருக்கு, ஒண்ணும் இல்லன்னு சொல்றீங்க, என்னன்னு சொல்லுங்கடா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, இடிச்ச புலி மாதிரி வாயை ஒரு வார்த்தைக்கு கூட திறக்காத விஜயா அப்படியே மீனாவுக்கு ஆப்போசிட்ல உட்கார்றாங்க. மீனா அழாத அழாதன்னு சொல்லிதானே கூட்டிட்டு வந்த அப்படின்னு முத்து சொல்ல, என்னவா எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு விஜயா கேட்க, அப்பா பெரிய விஷயம் ஒண்ணு நடந்திருக்குப்பா, மீனாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு முத்து சொல்ல, ஆக்சிடென்டான்னு பதட்டமா கேக்குறாரு அண்ணாமலை. எப்படி ஆச்சுன்னு அண்ணாமலை கேட்க, அண்ணி வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டீங்களான்னு பதட்டமா ரவியும் கேக்குறாரு. மீனா அழுதுகிட்டே இருக்க, ஏமா நீ பார்த்து தானே வண்டி ஓட்டுவ அப்படின்னு அண்ணாமலை கேட்க, சரி ஏதோ அடிபட்டுருச்சு, எதுக்கு இப்படி குலுங்கி குலுங்கி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு மீனா அக்கறையா கேக்குறாங்க. நீ அழாதம்மா எல்லாம் சரியாயிடும்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா அவ அடிபட்டதுக்காக அழுவலப்பா, பணம் தொலைஞ்சிருச்சுன்னு அழுவுறா அப்படின்னு முத்து சொல்ல, பணம் பணம் தொலைஞ்சிருச்சா, என்னப்பா சொல்றேன்னு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாரு அண்ணாமலை. மீனா பைக்ல போகலப்பா ஆட்டோல தான் போயிருக்கா அப்படின்னு முத்து சொல்ல, ஐயோ அப்ப ஆட்டோல போகும்போது ஆட்டோ கவுந்துருச்சா அப்படின்னு மனோஜ் சொல்ல, டேய் உன் கற்பனை அடக்குடா அப்படின்னு கத்துற முத்துக்கிட்ட, டேய் புரியுற மாதிரி சொல்லேண்டாங்கிறாரு அண்ணாமலை. அப்பா அந்த ஆர்டருக்கு பணம் தரணும்னு சொல்லியிருந்தால்லப்பா முத்து சொல்ல, ஆமா பணம் தான் ரெடி ஆயிடுச்சுல்லங்கிறாரு அண்ணாமலை. பணத்தை நான் ரெடி பண்ணிட்டேன் மாமா, சீதா சீட்டு போட்ட பணம், ஃப்ரெண்டு கிட்ட கடன்லாம் வாங்கி கொடுத்தா அத குடுக்கதான் ஆட்டோல போய் மண்டபத்துக்கிட்ட இறங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. விஜயாவுக்கு எல்லாம் புரிஞ்சிடுது. ஓஹோ அப்படின்னு மனசுல திருப்தியோட நிமிர்ந்து உட்கார்றாங்க. நாளைய ப்ரோமோல, மீனா நீ மண்டபத்துக்கு ஆர்டருக்கு பணம் கட்டணும்னு சொல்லி அந்த எந்த மண்டபம் அப்படின்னு முத்து கேட்க, சீதா என் பர்ஸ் அங்க இருக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வாயேங்கிறாங்க மீனா. சீதா அதை எடுத்துட்டு வந்து கொடுக்க, ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுத்து, இதுதாங்க அப்படின்னு மீனா சொல்ல, அதை வாங்கி பார்த்துட்டு, ஓ இந்த மண்டபம் தானா அப்படிங்கிற முத்து, நான் பார்த்துட்டு வரேன், சீதா அத்தை எல்லாரும் சாப்பிட்டு போயிருங்க அப்படின்னு வீட்டுக்கு வந்திருக்க மீனாவோட அம்மா சீதா தம்பி 3 பேர்கிட்டயும் சொல்லிட்டு முத்து வெளியே போறாரு. என்ன சாப்பிட்டுட்டா அப்படின்னு விஜயா அதிர்ச்சிய காட்ட, போய்கிட்டு இருந்த முத்து அப்படியே திரும்பி பார்த்து ஒரு முறை முறைக்கிறாரு. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.